நிலாவோட வீட்டுக்கு நிலாவோட அண்ணி வந்து பார்க்க வராங்க. "இந்த வீட்லயா நீ இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா அண்ணி. ஏன் நல்லா தானே இருக்கு." அப்படின்ற மாதிரி நிலா மறுபடியும் பதில் சொல்லிட்டுருக்குறாங்க. "இப்போ நீங்க எப்படி அண்ணி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நாங்க இன்னும் சென்னையில தான் இருக்கிறோம். ஒரு வேலை விஷயமா வந்தோம். அப்படியே உன்னைய பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தியா? அத நினைக்கும்போது தான் கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் உன்னைய பார்க்கறதுக்காக வந்தேன் நிலா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போகும்போது தான் பாத்ரூம்ல ரொம்ப கண்றாவியா இருக்கிறத பார்த்துட்டு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. "என்ன நிலா இப்படி இருக்கிற? இந்த வீட்லயா நீ இருக்கிற? உன்னால எப்படி இங்க இருக்க முடியுது? நம்ம வீடு அரண்மனை மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்ல உன்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு, இங்க இப்படி இந்த பசங்களோட இப்படி வந்து தங்கியிருக்கிற. பேச்சுலர்ஸ் ரூம் மாரி வச்சிருக்கிறாய்ங்க. இவிங்க கூட வந்து தங்கியிருக்கிற. எப்படி நிலா உன்னால முடியுது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணி நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அத மட்டும் பாருங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல நடந்த உண்மையெல்லாம் சொல்லி, மறுபடியும் அவங்க கிட்ட வந்து "நீ சேர்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்ல. இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அண்ணி. நீங்க கொஞ்ச நாளைக்கு இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த வீட்ல என்னால இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு இந்த வீட்ல இருந்து எவ்வளோ கூடிய சீக்கிரம் நீ கிளம்புறியோ, அப்பதான் உனக்கு நல்லது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரனா இருந்துட்டு, "நல்லா பேசிட்டீங்களா? நான் உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல எதுவுமே வேண்டாம். இங்க நான் இது இவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததே பெருசு தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலா கிட்ட, "இப்படி ஒரு மோசமான ஒரு வீட்ல இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நிலா. கூடிய சீக்கிரம் இங்கேருந்து நீ கிளம்பிரு." அப்படின்னு சொல்லிர்றாங்க. நேரா வீட்டுக்கு போயிட்டு, இத பத்தி நம்ம யார்ட்ட சொல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைய கூப்பிட்டு, அதான் நிலாவோட அம்மாவ கூப்பிட்டுட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. "பாத்ரூம்ல வாட அடிச்சது, பேச்சுலர் ரூம் மாரி இருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல இவ இருக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறமா இங்க கல்யாணம் நடக்கிறதுக்கான கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கு. அப்ப கார்த்திகா வந்து நிலாவ பார்த்து கோயில்ல பேசுறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு விருப்பமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அங்கருந்து நகர்ந்து போயிர்றாங்க. அப்பதான் நிலாவோட அம்மா வந்துட்டு, "என்ன எப்ப பார்த்தாலும் என் மகள ஏதாவது பேசிட்டே இருக்கிற? மனச மாத்தி ஓடி வந்துருன்னு சொல்ல போறியா மறுபடியும்? எங்கள மீறி இனிமே அவ வரமாட்டா." அப்படின்ற மாதிரி நிலாவோட அம்மா சொல்றாங்க. சரி என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.